களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டுடைய திருவிழம் எல்லா மக்களுக்கும் இறைவார்த்தை புகழும். நாம் பார்க்கிறோம், தெய்வீக திருவிழத்திலே 1 தீமோத்தேயு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மக்களும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று. எல்லா மக்களும் மீட்பு பெற வேண்டும், உண்மையை இறைவசன வார்த்தையை அறிந்து உணர வேண்டும் என்று அவர் விரும்புவதனால்தான் இந்த அமைப்பை உருவாக்கி அவர் நடப்பித்து வருகிறார். அவருடைய திருவிழம், அவருடைய வார்த்தையை மக்கள் கேட்கணும். அதனால்தான் இந்த தொலைக்காட்சி அமைப்பை உருவாக்கி அவரே நடப்பித்து வருகிறார். இந்த நாளிலும் அவருடைய தெய்வீக திருவிழத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய தெய்வீக திருவிழத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகள் எடுக்கிறோம். உம்முடைய தெய்வீக திருவிழம் எங்களோடு கூட பேச வேண்டும், எங்களை நல்வழி நடத்தப்பட வேண்டும், உம்முடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உம்முடைய தெய்வீக திருவிழம். உம்முடைய திருவிழத்துக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கிற, அன்பு வைத்திருக்கிற, இரக்கம் வைத்திருக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தவக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம் மனமாற்றத்துக்குரிய காலம் இல்லைங்களா? இதை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிற வார்த்தை தான். தவக்காலம் மனமாற்றத்துக்குரிய காலம். வருடா வருடம் தவக்காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. மனமாற்றத்துக்குரிய காலங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை பற்றி நான் அதிகமாக சொல்லப்படவில்லை, எவ்வளவு மக்களிடம் சொல்லப்படவில்லை. ஆனால் தவக்கால நாட்களிலே பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து தியானிக்கின்ற அதிகமாக காத்திருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து அவர் ஏன் எதற்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார், எதற்காக அவர் பாடுகள் பட்டார், எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார், எதற்காக சிலுவிலே அறையப்பட்டார், தன் உயிரை கொடுத்தார் என்பதை குறித்து சிந்திக்கிற காலகட்டங்களும் அந்த நிலைத்தான். அதை நினைக்கிற பொழுது மனமாற்றத்திற்கான காரியங்கள், அவருடைய எதற்காக வந்தார் என்பதை நினைத்து கடந்து வருகிற பொழுது அது மனமாற்றத்துக்குரிய வழியை நமக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருவிழத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தூய ஆவிலே உணர்ந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே கடந்து போகிறார். அவரை சிலுவிலே அறைகிறார்கள். சிலுவிலே அறைகிற பொழுது அவருடைய சிலுவை அழைத்து உயர்த்துகிறார்கள். இடப்பக்கம் ஒருவன், வலப்பக்கம் ஒருவன். இயேசு ஆண்டவர் நடுவுரை சிலுவை வைக்கிறாங்க. இடப்பக்கம் ஒருவன், வலப்பக்கம் ஒருவன். குற்றவாளிகள் அவர்கள். குற்றவாளியும் சொல்லுகிற பொழுது நாம் எல்லாம் சொல்லுவோம் கல்வர் என்று. சில வேலையில் சொல்லுவோம் கல்வர் என்று, குற்றவாளி என்று. அந்த குற்றவாளிகள் நடுவில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இதை நான் ஒரு நாள் அப்படியே தியானித்துக் கொண்டிருக்கிற பொழுது, ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே ரொம்ப பைபிளை படிச்சுட்டு இருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே
அந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை தொட்டது. ஏன் என் நண்பருடைய உள்ளத்தை கூட தொட்டது. அந்த வார்த்தை தான் வாழ்வுக்கு மாற்றப்பட்டது. சிலுவிலே பார்க்கும் இயேசு சிலுவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். கெட்டக்கல்லன், நல்ல கல்லன், குற்றவாளி. அவன் கல்லன் சொல்ல, குற்றவாளி. அவன் நல்லவன் என்று சொல்லுகிறோம், கெட்டவன் என்று சொல்லுகிறோம். எப்படி? அவருடைய பேச்சு நடவடிக்கை காரியத்தை குறித்தான் நல்லவன் என்றும் கெட்டவன் என்று சொல்லுகின்றோம். சிலுவிலே பார்க்கிறோம். அந்த நல்ல கலரை குறித்தும் கெட்ட கலரை குறித்தும் நல்ல குற்றவாளி குறித்தும் கெட்ட கலவரத்துக்கும் இந்த நாளிலே நாம் சிந்திப்போம் தூய ஆவியிலே. இதுக்குரியான வசனங்களை பார்க்கிற பொழுது லூக்காஸ் நற்செய்தியிலே 23ஆம் அதிகாரத்திலே 39 முதல் 43 வசனம் வரை அவரை பற்றி அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவிலே தொங்கின்ற இயேசு கிறிஸ்துவும் இடத்திலே இருக்கிறவன் வலதிலே இருக்கிறவனை குறித்து அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம். அந்த லூக்காஸ் நற்செய்தி எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, மிகுந்த சந்தோஷம். சில சகோதரர் சொல்வார்கள், உங்களுடைய இறை செய்திகள் நாங்கள் கேட்கிற பொழுது எழுதி வைக்கிறோம், படிக்கிறோம், நல்ல இறைவசன வார்த்தையை நீங்கள் தரீங்கன்னு சொல்லுவார்கள். திக்குவாயன் அல்ல, படிப்பறி இல்லாதவன், எல்லாம் அவருடைய கிருபை அவர் தான் எடுத்துட்டு இருக்கிறார். எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க எல்லாம். லூக்காஸ் நற்செய்தியிலே 23ஆம் அதிகாரத்திலே நீ பார்க்கணும். அதை பார்க்கணும். அது 39வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இடது பக்கம் இருக்கிற அந்த இடது பக்கம், இந்த பக்கம் நான் சொல்கிறது இடது பக்கம், இது வலது பக்கம் சொல்லிட்டேன். வலது பக்கம் இயேசுக்கு நட்டு வலது பக்கம் இடது பக்கம். அந்த இடது பக்கம் இருக்கிற அந்த குற்றவாளி சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். என்ன சொல்லுகிறார்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். பாருங்கள், இடது பக்கம் இருக்கிறவன் நீ மெசியாதானே. மெசியா என்றால் என்ன? மெசியா என்பது மீட்பர் என்று அர்த்தம். நாம் லூக்காஸ்லே பார்க்கிறோம். தொடக்கத்திலே உங்களுக்காக மெசியா பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார். மீட்பர் அந்த இடது பக்கம் இருக்கிற சொல்றாரு, நீ மெசியாதானே, உங்களையும் என்னையும் மீட்டுக்கிடுங்கன்னு சொல்றாரு. இந்த குற்றத்தில் இருந்து, இந்த நிலையிலிருந்து, இந்த சாதத்திலிருந்து மீட்டுக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீ மேலே முன்னாடி அப்படி வசந்த படிச்சுன்னா தெரியும். அங்கே பழைய மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் கேள்வி இது பண்ணிருக்காங்க, அடிச்சிட்டு நினைக்க. அதே வார்த்தை தான் இந்த நபரை சொல்லுகிறார். எனவே தான் அவனை கெட்ட குற்றவாளின்னு சொல்லப்படுகிறது. கற்றவளை அது காரணத்தை அடுத்து நான் சொல்லுகிறேன். பரிமாகுள்ளே நீ பார்க்கணும் பண்ணி அந்த நான் இது அடுத்த இந்த அவர் குற்றம் சொன்னார். மற்ற அடுத்தது நீ பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 40ஆம் வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். என்ன கடவுளுக்கு நீ பயப்பட மாட்டியான்ட்டு அந்த வலது பக்கம் இருக்கிறவர், ஏய் நீ கடவுளுக்கு பயப்பட மாட்டியா, நீ அதே திருத்தம் வந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது வார்த்தை அந்த நல்ல கலன் இருக்கிறானே, நல்ல குற்றவாளி கல்லன்னு சொல்லி நல்லவனு யாரும். ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கையின் கரங்களுக்கு வந்துருக்கும். அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதனால இங்கே தூக்கு இங்கே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க இருக்காங்க. ஆனாலும் இவருடைய பேச்சு நடைமுறை பார்த்தால் நல்ல கலன் கெட்ட கலன், நல்ல குற்றவாளி கெட்ட குற்றவாளி போகின்றோம். அந்த நல்ல குற்றவாளி சொல்லுகின்ற வார்த்தையை நீ பார்க்கணும். அடுத்தது, ஏய் இன்னும் இப்படி பேசுன்னு சொல்லிட்டு அடுத்து நான் நல்ல குற்றவாளி சொல்லுகிறேன். என்ன சொல்ல பார்க்கணும் சொல்லுன்னா 41வது வசனம், நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். The first point,
பார்க்கணும். கெட்டவன் அப்படி சொன்னான். இந்த நல்லவன் சொல்லுகிறான், இவர் எந்த விதமான குற்றம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். இவர் எந்த விதமான குற்றம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? இந்த இயேசுவை பற்றி இந்த நல்ல கள்ளன் நன்றாக அறிந்திருக்கிறான். அவருடைய அன்பை பற்றி, அவருடைய இரக்கத்தை பற்றி, அவருடைய பரிவை பற்றி, அவருடைய பாசத்தை பற்றி, அவர் விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்ததை பற்றி, அவர் நமக்காக குற்றப்பழிகளை ஏற்றுக்கொண்டதை குறித்து அனைத்தையும் இவன் அறிந்திருக்கிறான். இந்த நல்ல கள்ளன், நல்ல குற்றவாளி. இவன் அறியப்படவில்லை, இவன் நல்ல அறிந்திருக்கிறான். அதனால் சொல்றான், அவருடைய அன்பை பற்றி அறிந்திருக்கிறார். பிதாவை கடவுள் தானே இவரை அனுப்பியிருக்கிறார் அறிந்திருக்கிறார். நமக்காக பாவ பரிகார பலியாக கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்தத்தை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் இவன் அறிந்திருக்கிறபடினால் தானே இந்த வார்த்தையை அவர் சொல்ல முடிகிறது. என் அன்பானவர்களை, சிந்திக்க வேண்டிய கருத்து. இதை நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்தோம் என்றால் அந்த நல்ல குற்றவாளியைப் போல நாமும் சொல்லிக் கொண்டிருப்போம். நல்லா சொல்லிட்டு அவர் நல்ல குற்றவாளி என்று சொல்லப்பட்டு இவன் குற்றம். ஆண்டவராகிய கடவுளை பற்றி நன்றாக அறியப்பட வேண்டும். அடுத்தது நீ பார்க்க பிரிமாவுகளே, இந்த நல்ல குற்றவாளி அந்த 42 சொல்ல 41 சொன்ன இவர் எந்த விதமான பாவத்தையும் அறியாத ஒரு பரிசுத்தமான ஒரு நிலையை அறிந்திருக்கிறவர் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்ல வார்த்தை? பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். என்னை நினைவில் கொள்ளும் என்றார். நீர் ஆட்சி உரிமை வருகிற பொழுது என்னை நினைவில் கொண்டு சொல்றார். யாரே? இந்த வலது பக்கம் இருக்கின்ற அந்த நல்ல குற்றவாளி சொல்லுகிறார். நீ ஆட்சி உரிமையோடு கூட வருகிற பொழுது என்னை நினைச்சுக்கிட்டுங்கன்னு சொல்றார். சிலுவை இடது பக்கம், வலது பக்கம். இவன் இந்த வலது பக்கம் இருக்கிற சொல்லுகிறார், நீ ஆட்சி உரிமையோடு கூட வருகிற பொழுது என்னை நினைவு கொள்ளும் சொல்லுகிறார். வார்த்தை பார்க்கணும். நான் முன்னே சொன்னேன், இயேசுவை குறித்து அன்பின் காரியங்களை. இயேசு நமக்காக இறங்கி வந்தவர், அன்பானவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். அவர் நமக்காக வந்துட்டு அவரை பற்றி இல்லையா சொன்னார். அடுத்து சொல்லுகிறார், இறை ஆட்சியை பற்றி சொல்லுகிறார். நீர் மகா மகிமையோடு கூட நீர் மாட்சிமை கொண்டு வருகிற பொழுது என்ன நினைச்சுக்கிட்டுங்கன்னு சொல்றார். அப்போ அன்பானவர்களே, இறை ஆட்சியை பற்றி கூட இந்த நல்ல கள்ளன் அறிந்திருக்கிறான். இந்த நல்ல கள்ளன் அறிந்திருக்கிறார். நல்ல குற்றவாளி அறிந்திருக்கிறார். அதனால்தான் ஆட்சி உரிமையோடு கூட இருக்கிற பொழுது, ஓ மை காட் ஜீசஸ், நான் முழித்தின் பாதையிலே ஆரம்ப காலகட்டத்திலே வருகிற பொழுது இந்த வசன வார்த்தையை சிந்தித்து பார்த்தேன். இந்த 2 வசன வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தேன். ஏதோ கோயிலுக்கு போனோம், வந்தோம். இயேசுவின் தவக்காலம் வருதா, அது சிலுவை அடிக்கிறாங்களா, போறாங்களா, வராங்களா பார்த்தோம். இந்த நல்ல கல்லனை, இந்த கெட்ட கல்லனை பாடித்தான் படிந்தோம். என்னைக்கு இந்த விவிலியத்தை படித்து இறைவசன வார்த்தைகளை படித்து கடந்து வருகிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் குணநலங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. அறிந்திருக்கிறோம், ஆனால் இங்கே நல்லா அறிந்து கொள்ள முடிந்தது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆட்சி உரிமை குறித்து அறிந்து கொள்ள முடிந்தது. ஓ மை காட். நீங்கள் அந்த லூக்காஸ் நத்தியதிலே 41 படிச்சுக்கிட்டு இருக்கணும். அவர் சொல்றாரு, அவர் குற்றம் அறியாதவனா சொல்றாரு. 2வது சொல்றாரு, அது இருக்கு, ஆட்சி உரிமையோடு கூட வருகிற பொழுது நினைக்க சொல்றாரு. அப்போ இந்த நடுவில் இருக்கிறாரே அந்த இயேசு கிறிஸ்து, அந்த நடுவில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, அவரு இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் அனுப்பிச்சிட்டு அவர் சொல்ற பக்கம் வார்த்தையை கேட்க, அந்த நல்ல கலனை பார்த்து, நல்ல குற்றவாளியை பார்த்து, நல்ல குற்றவாளி அது நல்ல குற்றவாளி பாருங்க. ஏன்
ஆண்டவரை பற்றி அவன் அறிந்திருக்கிறான், விண்ணரசை பற்றி அறிந்திருக்கிறபடினாலே அவன் நல்ல குற்றவாளியாக கடந்து வருகிறான். உலகத்தை பாவம் பண்ணிட்டான். ஆனால் பண்ணிட்டு அந்த இயேசு கிறிஸ்து நடுப்பக்கம் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அந்த குற்றவாளியை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை என்ன பார்க்கணும் பிரியமானவர்களே. 43வது வசனத்தை நீங்க தயவு செய்து அங்க படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இயேசு நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று நான் உண்மையா சொல்றேன் சொல்றார். உறுதியாக சொல்லுகிறேன் சொல்றார். பேரின்ப வீடு. மை காட்! இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பான சகோதரமே, ஆண்டவரை பற்றியும் அவருடைய இறையாட்சியை பற்றியும் நீங்களும் நானும் அறிந்திருந்தால் நாம் அவரிடம் அதுதான் நல்ல கலனை போல கேட்போம். அப்ப கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இன்றே என்னோடு கூட நீ வான் வீட்டில் இருப்பாய் என்று அவரோடு கூட சந்திப்பார், நம்மளுக்கும் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த கருத்தை நீ ஒருவேளை எடுத்து உட்கார்ந்து, பிரதர், இயேசு சிலுவையில் தொங்குகிற பொழுது தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் சொன்னார்கள் இல்லையா? நினைக்கும் வசன வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அந்த வசன வார்த்தைகளை தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்கன்னா அந்த வசனம் அதுக்கு முன்னாடி வார்த்தையை கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி தான் இந்த கெட்ட கல்லனும் நல்ல கல்லனும் சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த 34வது வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அப்போது இயேசு, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் சொல்லிட்டு எப்ப சொன்னாரு? இந்த நல்ல கலனுக்கும் கெட்ட கலனுக்கும் முன்னாடி காரியங்களை வர்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். அப்புறமல் தான் இந்த கெட்ட கலன் இப்படி சொல்றார், இந்த நல்ல கலன் இப்படி சொல்றார். என் நண்பர்களை வசன வார்த்தைகளை ஏதோ படிச்சுட்டு ஓரத மாத்திரம் அல்ல, அப்படியே வார்த்தை பற்றி சிந்தித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த வசன வார்த்தையுடைய மகத்துவத்தை எல்லாம் தூய ஆவியானவர் தானே. பைபிள் இருக்கிற இறைவசன வார்த்தையெல்லாம் தூய ஆவிலே எழுதப்பட்டது. இந்த தூய ஆவியிலே நாம் கொண்டு வருகிற பொழுது மறை உண்மைகளை, ஆழமான கருத்துக்களை புரிந்து அவருக்குள் போகின்ற ஒரு கருத்தா இருக்கும். என்னுடைய நான் இதை சொல்லுகிற பொழுது நான் என் பெருமைக்காக நான் சொல்லலை, அவருடைய பெருமைக்காக என்ன சொல்லுகிறது. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே அதில் இப்போ 35 வருடம் ஆகிறது. 30 வருடம் போது அந்த டைமில் என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், நெருங்கிய உறவினர் ஒருத்தர், அது எங்கள் பக்கத்து ஊரில் தான் இருந்தார். அவர் கொஞ்சம் அந்த பங்கில் அதில் ஊர் மனகர் அப்படியெல்லாம் மட்டகர் அப்படி கொஞ்சம் பெரிய மருந்துங்க. என்னை பார்க்கும்போது இந்த ஊழியத்தின் ஆரம்பிக்கும் போது, நாங்களாம் பண்ணுறதுலாம் ஜெபமும் இல்லையா, இவன் பண்ணுறதுதான் ஜெபமா அப்படின்னு. நான் இந்த நற்செய்தி அறிவிப்புக்காக தெருவா ஸ்கூலுக்கு முன்னாடி சந்தையில் நானும் சகோதரரும் ஊரா அப்படி போகும்போது ஒரு கேவலமாக பேசுவார். அவர் ஒரு மாதிரியா பெந்தகோஸ்தல் போய் செஞ்சுதான் போல் தெரியுது, வச்சான் அப்படி பண்ணிட்டுக்கிறாங்க. அவ்வளோ வருமானம் வரும்போது எதனா ஒரு வேலை பார்த்துட்டீங்க, மிலிட்ரிந்து வந்தானே, இது வேலை போகக்கூடாது, அதை விட்டு சொந்தக்காரன்ற உறவினர் மட்டும் அவங்க பயங்கரம் சொல்லுவார். என்ன இந்த ஊழியத்தை பற்றி பேசும்போது ரொம்ப சொல்லிட்டுப்பார். எனக்கு ரொம்ப இதுன்னு இருக்கும். என் அன்பானவர்களே, இந்த நல்ல கல்லன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு கிளிங்கி இப்போ தூய உணர்த்துறாரு தான் சொல்கிறேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அப்போது நான் வெளியே ஊரில் வெளியே கிராமத்தில் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டுருக்கேன், நச்சு பண்ணிட்டுருக்கிறேன். வந்தபோது அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா அவங்களுடைய அந்த பையனுடைய உறவினர்கள், உறவினர்களில் அந்த மாமாவுடைய பிள்ளைகள் 2 பேர் வீட்டாண்ட இருக்காங்க. என்ன பாருங்க,
அப்பாவுக்கு 4-5 நாள் உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்கன்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு அப்போ இருந்த ஃபோன் கேன்லாம் கிடையாது. அதனால் உங்கள் அப்பா வர சொன்னார், உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இது ஒரு கேவலமாக என்னை பேசினார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், நீ வான்னு சொல்கிறாருன்ட்டுக்கு ஆண்டவரே சொல்லிட்டு உடனே அவங்க வண்டியில் சைக்கிளில் உட்காந்து போனேன். அவங்க கொஞ்சம் தூரம் வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜ் தம்மளம்பட்டின்ற போனேன். அங்கே போன உடனே அவர் கட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு. என்னட்டுக்கு என்ன பேர் மணின்னு சொல்லுவார், அவர் மணி தான் நிறைய பேர் மணி சொல்லுவார். உட்கார் மணி, உட்காந்து இதை நான் கதைக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம், கட்டுரை சொல்லுகிறேன் தான் நடந்து கடுப்பு பேசுகிறான்னு. இது மைய கருத்து, ஆழமான கருத்து. உட்காரு சொன்னார். உடம்பு சரியில்லை இதுக்கு இருக்கு. நான் அப்புறம் அவர் சொன்னார், இருக்கு கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு மற்றவங்களாம் அவங்க பிள்ளைங்கள்லாம் போங்கடான்னு சொல்லி தூரம் தனியாக உட்கார வச்சு பேசினார். மணி நான் தப்பாக இது சொல்லிட்டேன், தப்பாக இருந்தது பேசிட்டேன், மனுஷன் நினைக்க மாட்டேன், மன்னிச்சிக்கா. மாமா அவரு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என்ன மாமா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை, நீங்கள் என்ன நீ பெரியவங்க, நீங்கள் எப்படி சொல்லுங்க. இல்லை 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 நீ ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டார். அடுத்தது எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எனக்கு பகைமாக இருக்குது, அவரோடு சமாதானம் பண்ணோம், நீ இது பண்ண முடியுமாண்ணா. நான் உடனே போயிட்டு அவங்க அண்ணார்கிட்ட போய் சொன்னேன். நான் சொன்னேன்னாக்கா அவரு வரல, மிகப்பிடிமா இருக்கும் இவர் எனக்கு. நான் அவருடைய சமாதானமான வார்த்தைகள் எல்லாம், ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த விவிலியத்தில் பைபிளில் என்ன சொல்ல சுருக்கமாக அவருக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்த பின்னாடி நாங்களுடைய பங்கு சாமியிற்கு உடனே ஃபோன் பண்ணேன். என்னுடைய பங்கு தந்தைக்கு, அவர் கொஞ்சம் தூரம் இருக்குது, பங்கு தந்தைக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறமேல அவர் சொன்னார், ஃபாதர் இந்த மாதிரி தம்மளம்பட்டில் என்னுடைய மாமா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, கொஞ்சம் நீங்கள் வந்து பாசம் அது அவஸ்தை கொடுத்தா நல்லா இருக்காங்க. ஓகே வரம்பரன்னு சொல்லிட்டு உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் அவர் வந்துட்டார். பிரியமானவர்களே, எங்கேயும் ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க. நான் இப்படி தான் பேசிட்டு அதில் முடிச்சுட்டு அவன் சமாதானம் பண்ண, அவர் சமாதானம் வரல. ஆனால் இங்கே வீரனை பற்றி ஒன்று மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டு என் நண்பானவர்களே, இப்போ என் கண் கலங்கிறது. பாதிரை வந்தார். பாதிரை அது அவஸ்தை. நான் பழைய ஏற்பாடு சொல்லுகின்றிருக்கு. நோயுற்று இருந்தால் அங்கே வந்து குருவானவர்கள் வந்து அவருக்கு என்ன பேசி ஜெபம் பண்ணுவார்கள், அவர் பண்ண மன்னிப்பாக்கப்படுவார்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் குருவான் ஜெபம் பண்ணார். அவர் பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்து கூட நற்கரணையும் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் நற்கரணை கொடுத்து இது பண்ணாருன்றிருக்கு. சாப்பிட்டோன்னே அவர் உள்ள அந்த நற்கரணை உள்ளே போச்சு, கண்ணை முன்னார், உயிர் விட்டார். பிரைசலார், கண் கலங்கிறது. என் அன்பானவர்களே, அந்த மாமா வந்து என் வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கலாம், ஆனால் சாகிற பொழுது, இறக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது, இதை நான் நினைத்து பார்க்கிறேன். நீ மகா மகிமையோடு ஒரு ஆட்சி உரிமை வருகிற பொழுது என்னை நினைவு கூறும் என்று நல்ல கரெக்டாக அவர் சொன்னார் இல்லவா? அதே போல தானே அவருடைய வாழ்க்கை. அவர்கிட்ட நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போன. பாத்திரம் அங்கே இருந்தார், அர்த்தம் தெரிந்திருந்தார், அவரும் ஆச்சரியப்பட்டு போனார். எல்லாரும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொண்டு வருகிற வார்த்தை இது, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற கார்த்திகை இது. நம் தந்த தவக்காலத்திலே நாம் எவ்வளவு பாவம் பண்ணிருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் கிட்ட வந்து கடமை பண்ணும். அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய பரிவை, அவருடைய பாசத்தை, அவருடைய ஒவ்வொரு குணங்களையும் அறிந்து, அவருடைய இறையரசு வரப்போகிறது, அவர் நம்மை எல்லாம் எடுக்கப் போகிறவர் என்று அறிந்து, அந்த நல்ல கலன் சொன்னது போல, நல்ல குற்றவாளி சொன்னது போல இன்று நீங்களும் நானும் சொல்லணும். அன்பின் ஆண்டவர், அன்பின் ஆண்டவர் அந்த தெய்வீக அந்த சிலுவையில் இருக்கிற பொழுது இங்கே இப்படி சொன்னார். அதே போல
நமக்கு தெய்வீக திருவிழத்தின் வழியாக அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். கெட்டது நல்லது இல்லைங்களா? அதே போல இந்த வாழ்வும் சாவும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், ஒளியையும் இருளையும், நல்லதையும் கெட்டது எல்லாம் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு சொல்ற வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்குமானால், தெய்வீக திருவிழத்தின்படியே நாம் பார்க்குமானால், நாம் எங்கே எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நான் யாருமே குற்றம் சொல்ல வரல. வசன வார்த்தை எப்படி சொல்லுகிறது, நாம் எப்படி இருக்கிறோம் என்று அவர்களுடைய உள்ளம் அதுக்கு தீர்ப்பு கூறும். இயேசு ஆண்டவர் அங்கே அப்படி இருந்து சொன்னார். அன்று கேட்டுக்கு இன்று நமக்கு எப்படி சொல்ல போகிறார்ன்றதை பற்றி நாம் பார்க்கணும் இல்லையா? நமக்கு எப்படி சொல்ல போகிறான்னு தான் நாம் அந்த விலகி பார்த்துருக்கோம். இந்த வசன வார்த்தையில் தெய்வீக திருவிழாத்தை பார்க்கிற பொழுது நான் நேர்த்தியை சொன்னேன். நானும் சகோதரெல்லாம் ஒரு காலத்தில் இந்த கெட்ட கலையும் போலத்தான் இருந்தோம். கர்நாடகத்துக்கும் பேருக்கு ஒரு நிலையில் போயிட்டு இருந்தோம். ஆனால் விவிலியத்தை படித்து கொண்டு வருகிற பொழுதுதான் அந்த மனமாற்றத்தின் நிலையை கொண்டு வந்து அதை உணர்த்தும். நான் மாத்திரமல்ல, சகோதரர் மாத்திரமல்ல, இன்னைக்கு உங்களில் அநேகர் உண்டு. இறைத்தல் இருக்கும். ஆசீர்வாதமும் சாபமும், ஆசீர்வாதமும் சாபமும். நல்ல குற்றவாளியும் கெட்ட குற்றவாளியும் சொல்லுவது போல இங்கே ஆசீர்வாதமும் சாபமும், வாழ்வும் சாகும், நல்லதும் கெட்டதும், ஒளியும் இருளும், பரலோகத்தின் காரியங்களும் நரகத்தின் காரியங்களும், இரண்டு இருக்கிறது. இது தெய்வீக திருவிழத்தை படிக்கிற பொழுது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆண்டவர் எதை வேணுமோ எடுத்துக்கணும். தயவுசெய்து எல்லாரும் எடுத்திருக்கிறீங்க. இனச்சட்டம் 30ஆம் அதிகாரம் எடுங்க. இனச்சட்டம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு அதில் வார்த்தையை பார்க்க நான் சொல்லல, வார்த்தை 30ஆம் அதிகாரத்தில் 19 and 20 வசனம், 19ஆம் வசனம் படிங்க பார்க்கல. என்ன சொல்லுகிறது? உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு அன்று சொல்லிட்டார். இன்னைக்கு உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எது வேணுமோ எடுத்துக்கோ சொல்ற. ஓ மை காட்! நம்மளுடைய பிள்ளைங்க, இந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு முன்னாடி சில பொருளை விற்பாங்க. இது வைக்கிறேன், அது வைக்கிறேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல நம்மை தாயின் கருவத்தில் உருவாக்கி படைத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த அருமை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், வாழ்வையும் சாவையும் ஆசிரையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். நீ உனது வழித்தொன்றுகளும் வாழும் வாழ்வை தேர்ந்து கொள்ளுங்கள். சொல்ற வார்த்தை எப்படி இருக்கிறது? அன்று நல்ல குற்றவாளி, நல்ல கள்ளன் எடுத்துக்கிட்டாரு, அங்க போனார். அதே போல நீங்களும் நாமும் ஒவ்வொருவரும் அவருடைய காரியங்களை கடந்து வருவோம் என்றால் அங்க உண்டு. அங்கே மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தான், மறுமையிலும் ஆசீர்வாதம் தான். அதை பற்றி நான் நிறைய சொல்லுவேன். தூயாளர்களுக்கும் பார்க்கணும் பிரியமாக்குள்ளி. அந்த வார்த்தையோடு கூட அந்த சொல்லப்பட்டீங்களா, வாழ்வையும் சாவையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எதையும் வேணுமா எடுத்துக்கணும்னு சொல்றார். இன்று கடவுளுடைய நிலையிலே தூய ஆவிலே வருகிற பொழுது இதைத்தான் எடுக்க முடியும். பிசாசு வீட்டில் வரும் பொழுது இதைத்தான் எடுக்க முடியும். ஏனென்றால் இந்த பரலோகத்துக்கு போகக்கூடாது என்பது பிசாசுடைய வேலை. பிசாசுடைய வேலை மேலே போகக்கூடாது நிறைய இருந்துக்கும், இதில் தான் நிறைய இருக்கும்.
நாம் பைபிளில் படிப்போம், இடுக்கமான வாசல் வழியே மருந்தினுளைய முற்படுவோம். இல்லையா? இது இடுக்கமான வாசல், இதில் போகிறது ரொம்ப கஷ்டம், ஆசிரியரோடு போகிறதுக்கு. ஆனால் இதனுடைய வழியோ அகன்றது, இதனுடைய வழியோ அகன்றது போயிட்டு இருக்கு. அந்த நாம் எல்லாரும் தேடுகிறது இந்த உலகத்தில் கண்டிருந்தும் காணாமலும் காதிருந்தும் கேட்காமலும் உள்ளத்திலே உணராமலும் மனம் மாறாமலும் இருக்க செய்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. தவக்க நாட்கள் ஏதாவது சொல்லும் போல் தூயத்தை அதனால சொல்ல வந்துட்டீங்க. இணைச்சரித்தில் பார்த்தீங்களா 19 வசனம், அந்த அடுத்தது 20 வசனம் படித்து பாருங்க. அந்த 20 வசனம் படித்து பாருங்க. அது சொல்லப்படுகிற கருத்து இன்னும் அருமையான ஒரு கருத்தா இருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு, அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள், அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. நீடிய வாழ்வு. அண்ணா அக்கா எப்படின்னா சொல்லுது, எப்படிக்கா சொல்லிட்டு இருக்கு கேட்டு எப்படி இருக்கு? அவர் மேலே அன்பு கொள்ளுங்க, ஆண்டவர் மேலே அன்பு கொள்ளுங்க, அந்த நல்ல காரியங்கள் மீது அன்பு கொள்ளுங்க, அவருடைய இரக்க பெருக்கத்தின் மீது அன்பு கொள்ளுங்க, அவருடைய பரிவு பாசத்தின் மீது அன்பு கொள்ளுங்க, நமக்காக விண்ணை விட்டு மன்னம் வந்தாரு அவர் மீது அன்பு கொள்ளுங்க, நமக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டாரு அவர் மீது அன்பு கூறுங்க, அவருடைய குரல் ஒலிக்கு செவி கொடுங்க, அவருடைய குரல் ஒலிக்கு செவி கொடுங்க, இறைவசன வார்த்தைக்கு செவி கொடுங்க. இதிலே தான் ஆண்டவர் பேசுகிறார், குரல் ஒலி கருகிறார். அன்னைக்கு இறைவாக்கின வழியாக பேசின கடவுள், இறைவாக்கின வழியாக பேசின கடவுள் அடுத்தது நேரடியாக வந்து இந்த உலகத்துக்கு பேசின அந்த இயேசு கிறிஸ்து இந்த தூய ஆவின் வழியாக தெய்வீக திருவிழத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார். தூய ஆவின் வழியாக தந்தை மகன் தூய ஆவி, வார்த்தை மனுவுரு ஆவியான கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் இந்த நாளிலே விழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, பைபிளை பார்க்கும்போது திருத்தம் சொல்லப்படாத வார்த்தையே இல்லை. திருத்தர் பணியில பார்க்கிற பொழுது நீ குறிச்சுக்கிடுங்க, அதில் பணி நடக்கும். அதில் சொல்லப்படி என்ன எனக்கு மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுதும் எல்லோரும் மனமாறப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் சொல்லப்பட்டிருக்கும். மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே அப்ப என்ன நடக்கும்? படிப்பறிவு இல்லை, இந்த நற்செய்தியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கடவுள் ஒன்றும், மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுதோ எல்லோரும் மனமாற வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தினாக்க எப்படி எல்லா படிப்பறிவில் யாருன்னா இருக்காங்களா? அந்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் படித்து வந்தாங்க, எவ்வளோ படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ வந்து படிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தா தொலைத்தொடர்பு காரியங்கள் நிறைய செயல்பட்டு கொண்டு இருக்குது. தொலைக்காட்சியில் அப்பெல்லாம் இருந்துச்சாக்கும், செல்போன்லாம் இருந்துச்சு அந்தக்கும். இன்னைக்கு எத்தனையோ போயிட்டு இருக்கு. என்ன அவருடைய நாட்களில் எல்லா மக்களும் இறைவசன வார்த்தையை கேட்டு அவருடைய குரலொலியை கேட்டு மனம் திரும்பி இங்கே போவதை விட்டு இங்கே போகணும். அதுதான் செய்துட்டு இருக்கிறார். என் அன்பாக்களை பார்க்கணும், ஒவ்வொரு கருத்தையும் எந்த நிலையை பார்க்கணும். அவரது குரலுக்கு செவி கொடுங்கள், அவரையே பற்றி கொள்ளுங்கள். அவர் குரலுக்கு செவி கொடுங்கள், அவரையே பற்றி கொள்ளுங்கள், அவரையே பற்றி கொள்ளுங்கள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உனது வாழ்வு, இவ்வுலகத்துக்கும் நிலை வாழ்வுக்கும் முடிவில்லா வாழ்வுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லது கெட்டது ஆசீர்வாதம் வசனத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனத்தை வார்த்தையில் பார்க்கிற பொழுது என் நண்பர்களை நான் ஒன்று சொல்ல இருக்கும். அவர் குரலொலிக்கு செவிகொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குரலொலிக்கு செவிகொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை வந்து
இந்த நல்ல கலன் சொன்னார் இல்லைங்களா, அந்த கெட்ட கலனை பார்த்து சொன்னார் இல்லைங்களா, என்ன சொன்னார்? அவருடைய அன்பை இரக்கத்தை பெருக்கத்தை பற்றி சொன்னார் இல்லைங்களா, அதுக்குனால இந்த கருத்து சொல்ல வரேன். அவருடைய குரலுக்கு செவி கொடு. இதை நான் பார்க்கிற பொழுது இந்த இனச்சட்டத்தில் 30ஆம் அதிகாரம் படிச்சு தானே, தயவுசெய்து அப்படியே எடுத்து அதுக்கு முன்னாடி பகுதி எடுங்க. இனச்சட்டத்தை 11ஆம் அதிகாரம் எடுங்க. இனச்சட்டத்தில் 11ஆம் அதிகாரம் எடுத்து அதில் 26, 27, 28 இந்த 3 வசனத்தை அப்படியே எடுத்து கொண்டு வாங்க படித்து பாருங்க. 27 11ஆம் அதிகாரத்தில் இனச்சட்டம் 11, 26, 27, 28 இந்த 3 வசனத்தை கொண்டு வாங்க பாங்களா. முதல்ல வந்து 28, 26 படிங்க. இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கின்றேன். ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். எப்படி சொல்றார்? முன்ன சொல்ல வார்த்தையை தான் நீங்க கொஞ்சம் அழுத்தமா சொல்லி கொடுக்கிறார். நேரத்தில் நாங்கள் 11ஆம் வசனத்தை படிச்சுட்டு அடுத்து 3ஆம் வசனத்தை படித்தா கூட நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. அல்ல தூயான்னு உணர்த்துறாரு. வர அப்படி எடுக்கிறார். அங்கே பார்க்கணும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஆசியையும் சாபத்தையும், பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும். பரலோகத்தில் நீ போனால் எப்படி இருப்பாய், நரகத்துக்கு போனால் எப்படி இருப்பாய், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்தால் எப்படி இருப்பாய், ஆண்டுடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்தால் எப்படி இருப்பாய், இன்னும் அந்த தெய்வீகத்தை தான் சொல்லி கொடுக்கு. இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது அப்படி வார்த்தை கேட்டனுக்கு என் நண்பர்களே, நான் பெருமைக்கல்ல, அவருக்காக மகிமைக்காக கடவுள் தன் தூய ஆவியினால் உணர்த்தப்பட்டதுனால விண்ணக வாழ்வு நோக்கின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அதில் பரலோகத்துக்கு யாரெல்லாம் போக முடியும், நரகத்தை யாரெல்லாம் போவார்கள், பரலோகத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், நரகத்தில் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஒரு புத்தகத்தை தூய் அவர் வந்து நான் எழுதினேன். அது நானாக எழுதிடல, கடவுள் காட்சி யோபில் இறைக்கும் சொல்வார். அது திருத்திருப்பணிகள் சொல்லப்பட்டிருக்கு. இறுதி நாட்களிலே நான் மாந்தர் யாவருமே நாவியை பிடிவேன், உன் புதல்வர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள், இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள், முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள், என் பணியாளரும் பணிப்பேன், என் ஆவியை பிடிவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்ற அந்த வசன அடிப்படையில் அடிமையாக எனக்கு சில காட்சிகளை கொடுத்தார். பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் காட்சிகள், அது புத்தகம் போட்டிருக்கு. அந்த நான் அதை பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு நிலை, ஓ மை காட். அங்கே பார்க்கிற பொழுது இதோ உனக்கு முன்பாக ஆசையும் சாபத்தையும் வைக்கிறேன், பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்து நான் சொல்லுகிறேன் கேளுங்க. அதுக்கு நாம் அந்த இறைவசன வார்த்தையில் கடந்து இருக்கும். சரி, எனவே அன்பானவர்களை பார்க்கிற பொழுது அடுத்து அந்த 26 படிச்சதுன்னா 27வது வார்த்தையை நீ படிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், நான் இன்று உங்களுக்கு விதித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசியும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காமல் நான் இன்று உங்களுக்கு விதித்த வழிகளில் நின்று விலகி நடந்து நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை பின்பற்றினால் சாபமும் உண்டாகும். 27 அந்த 28 வசனம் சொல்லுகிற கருத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகோதரன் படிக்கிற பொழுது அது தலையாட்டி தான் அழுத்தமாக சொன்னார். ஏன்னா அந்த வசன வார்த்தைகள் உள்ளத்தை பற்றிக்கிறதான் என்ன சொல்லிக்கும். ஆணுடைய குரலை கேட்டு அவருடைய கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அவருடைய குரலுக்கு நீங்கள் கட்டளை அது கேட்காம, குரலுக்கு கட்டளை கேட்காம இதோ பிரகாரமாக நீங்கள் வாழ்ந்தாக்க நீங்கள் சாபத்து தான் போவீங்க. என்ன கருத்து நான் நினைச்சு பார்க்கிறேன். சிலுவையிலே இயேசு ஆண்டவர் தூங்குகிறார். நல்ல கள்ளன், கெட்ட கள்ளன், நல்ல கள்ளனுடைய நல்ல குற்றவாளி, கெட்ட குற்றவாளி, அவருக்கு சொல்ல வார்த்தை நான் சிந்திக்கிற பொழுது கடைபிடிக்கிறவர், கடைபிடிக்காதவர், அவருடைய குரலை கடைபிடிக்கிறவர், கடைபிடிக்காதவர் சிந்திக்கணும்.
சிலுவிலே தொங்கிற இயேசு நோக்கி பார்க்கணும். அவர் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை அதுதான். அந்த நல்ல குற்றவாளிக்கும் கெட்ட குற்றவாளிக்கும் சொன்னது போல இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இதுதான். என் குரல்வழிக்கு நீ செவி கொடுத்து அதன்படி நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம், இல்லைனாக்க போயிடுவேன். என் நண்பர்களே, அவர் குரல்வழிக்கு செவி கொடுக்கணும். அவருடைய இறைவசன வார்த்தைக்கு, அவருடைய குரல்வழி தெய்வம் பேசுகிறது இறைவசன வார்த்தை வழியாக. அந்த குரலுக்கு நாம் செவி கொடுத்து கடந்து வருவோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் நாம் எங்கே, எப்படி பார்க்கணும்? அதுக்காகத்தான் இந்த நாளிலே இந்த வசன வார்த்தையில் சொல்லும்படி சொல்லுகின்றார் ஆசீர்வாதம் சாதனத்துக்கு. சரி, அந்த இனச்சட்டத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுக்கிட்டனவா? அந்த 26 to 28 வசனம், 26, 27, 28 வசனம் படிச்சீங்களா? எவ்வளோ கருத்து இருக்குது, எல்லாம் குறிக்கிறீங்க, குறித்து வைங்க. மீண்டும் ஒரு வாட்டி நீங்கள் படிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு படிங்க. பரிசுத்த ஆவியானவரே இன்னும் தெளிவான விளக்கத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படிங்க. நல்ல கருத்துக்கள் கடந்து வரும். சரி, குறிச்சிட்டீங்க தானே? இந்த கருத்தை நான் சொல்லுவேன். அவருடைய குரல் ஒலிக்கு செவி கொடுத்து அவர் கட்டளையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தா ஆசீர்வாதம் சொல்லல. என்ன நிலை? இந்த கருத்தை இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில், இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தயவுசெய்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த தலைப்பை நீ பாருங்க. 1-14 வசனத்தில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 1-12 தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள். கீழ்ப்படுதலுக்கான ஆசிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி குறிச்சுக்கிடுங்க. படிப்பு நிறைய இருக்கும், டைம் கிடையாது. அதுக்கு கீழ்ப்படி ஆளுடைய அந்த வசனம், அந்த வசனத்தினுடைய எடுத்துட்டு தானே. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். அதில் நீ பார்க்கணும் 28 அந்த 1-2 வசனத்தை ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா குரல் ஒளின்னு சொல்லலையா, அந்த குரல் ஒளிக்கின்ற அந்த 1-2 வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். கட்டி போறார் இந்த ஆசிகள் எல்லாம். அப்ப நீங்கனாக்க இப்ப 2 வசனம் தான் படிச்சிருந்தானே, நீங்க அடுத்தது 14 வசனம் படிச்சாக்க the blessing the blessing the blessing the blessing ஆசீர் சொல்லப்பட்டிருக்கும். எடுத்து படிச்சு பாருங்க. அவருடைய குரலுக்கு செல்லுக்கும். அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஆசீர்வாதங்கள். என்ன இல்லைங்களா? இனச்சட்டத்தில் 28 1-14 1-2 வசனம் தான் படித்தாங்க, சகோதரர் படித்தாங்க, இல்லை படிச்சுங்க. அப்போ இருக்கும் ஆண்டை கொள்ளைக்கு செய்து அந்த ஆசீர்வாதம்லாம் முன்னுக்கு வரும்னு சொல்றாரு. இதுவே கருத்தை நீ பார்க்குற பொழுது இந்த பக்கம் அடுத்தது 15 68 வசனத்துக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கேன்னு தெரியுங்களாக்கா? 15-68 வசனத்துக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கு தெரியுங்களாக்கா? கீழ்ப்படியாமையின் பின் விளைவுகள். கீழ்ப்படியாத பின் விளைவுகள். ஆசி என்று பின் விளைவு போட்டாங்க. இங்கே சாப்பிட்றதுக்கு போல அங்கே பின் விளைவுகள் சொன்னாங்க. கீழ்ப்படியலைனாக்க உனக்கு என்ன ஆகும், கீழ்ப்படியலைனா உனக்கு என்ன ஆகும் என்று சொல்லுகிறது தான் கொண்டாந்து இருக்கிறார். ஓ மை காட் ஜீசஸ், எப்படி இருக்குது வார்த்தையில் பார்க்கும். இதை இந்த 15-68 வசனம் வர்த்திகம் அந்த பின் விளைவுகளை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை நான் சொல்லுகிற பொழுது யாருன்னு நான் தூய ஆவியில் உணர்த்தப்பட்டு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக சகோதரிகள் பலவிதமான கருத்து பிரதர் எங்கள் வீட்டில் அப்படி, பிரதர் எங்கள் வீட்டில் அப்படி, பிரதர் ஃபாதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. எப்படி கீழ்ப்படிதலுடைய காரியங்களாக இருக்கிறது, கீழ்ப்படியில் காரியங்களாக அப்படி கீழ்ப்படியாத போது எப்படி இருக்கும்? இதுதான் கீழ்ப்படியான பின் விளைவுகள் சொல்ல இருக்கும். இதை நான் சொல்லுவேன், நிறைய சொல்லணும். அந்த 28ஆம் அதிகாரத்தில் அந்த 15-68 வாசனை படுத்தல பின் விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கீங்களா? அதில் தூயாவியானவரே 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 30வது வசனத்தை காட்டுறாரு.
என்ன சொல்லுகிறது? நீ ஒரு பெண்ணை மனம் முடிப்பாய், நீ ஒரு பெண்ணை மனம் முடிப்பாய், வேறு ஒருவன் அவளோடு கூடி வாழ்வான். வேறு ஒருவன் அவன் கூடி வாழ்வான். நீ ஒரு வீட்டை கட்டுவாய், நீ ஒரு வீட்டை கட்டு, ஆனால் அதில் நீ குடியிருக்க மாட்டாய். நீ குடியிருக்க மாட்டாய். நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய், நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய், ஆனால் அதன் பயனை அனுபவிக்க மாட்டாய். கீழ்ப்படியாதன் பின் விளைவுகள் இதுதானா? அதில் நீ அதில் சொல்ல பண்ணாக்க 1568 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் 30வது வசனம் இப்படி சொல்லியிருக்கு. இதை கேட்குற பொழுது, இந்த வசனத்தை படிக்கிற பொழுது யார் வார்த்தை சொல்லாது? அவர் சொல்கிற வார்த்தை. நீ கீழ்ப்படிந்தா உனக்கு ஆசீர்வாதம், இப்படி தான் சொல்கிறார். நீ கீழ்ப்படினா இப்படி பண்ணாலே தான் போகணும்னு சொல்கிறார். இன்னைக்கு இந்த நல்ல கல்லன் கெட்ட கல்லன்னு கேட்கும்போது எனக்கு உணர்த்தில் தான் நான் சொல்ல வந்துட்டுங்க இல்லைங்களா? பார்க்கணும். இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் அப்படிதான் நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அவருடைய குரலொலிக்கு செவி கொடுக்கப்படவில்லை. அவருடைய செவி கொடுக்கப்படவில்லை. செவி கொடுத்திருந்தால் அந்த இனச்சத்தை 1-14% அதை படித்து பாருங்க. நீ அநேகருக்கான ஆசீர்வாதமாக இருப்பாய், நடப்பலவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு இருக்கும் கீழ்ப்படிந்தால். அதே நேரத்தில் கீழ்ப்படி போனால் இந்த விளைவுகள் நிறைய இருக்குது. அதில் 30வது வசனத்தை படிச்சிங்க, இன்றைக்கு 30 படிச்சிங்க. நான் இதே அப்படி 30 படிச்சு தானே 38 பண்ணிங்க, 37 படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது? வயலில் மிகுதியாக விதைத்து கொஞ்சமே அறுப்பாய், ஏனெனில் வெட்டுக்கிளிகள் அதை தின்று அழித்துவிடும். இன்னைக்கு நிறைய விவசாயிகள் பண்ண பிரதர் நிறைய போட்டோன்னா எல்லாம் புழு அடிச்சு போச்சு பிரதர், ஒண்ணுமே ஆகல. ஏன்? கீழ்ப்படியில படிக்கல, கீழ்ப்படியில, அவருக்குள் வரல. அதனால் தான் இப்படிப்பட்டிருக்கு. என்ன வசன வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கிறது நான் நினைச்சு பார்க்கணும் இருக்கும். என் அன்பார்களே, ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் அவருக்குள்ளாய் கடந்து போகணும். அப்படி கடந்து போகிற பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். இல்லையானால் வேதனையும் கண்ணீரும் சாபமும் போயிட்டு இருக்கும். நல்ல கல்லன் கெட்ட கல்லன், இதுல யார் எப்படி என்று சிந்திக்கணும். எனக்கு தூயானதான் நல்ல கல்லன் ஜட்ஜி தான் இதை சொல்லிக் கொடுக்கிறார். இப்படித்தான வாழ்க்கை ஜட்ஜி தான், நடுவில் இருக்கிற ஜட்ஜி தான் சொல்லிக் கொடுக்கிறார். ஜட்ஜ் அவர் தான் சொல்லிக் கொடுக்கிறார். நல்லவனா இப்படி இருந்தால் தானக்க பிளஸ்ஸிங், இப்படி போனாக்க அவுட்டிங் சொல்லிக் கொடுக்கிறார். ஓ மை காட் ஜீசஸ். இதெல்லாம் சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, பைபிளில் எப்படி அவர் குரலொலிக்கு செவி கொடுத்து கடந்து வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு அவருடைய இறைச்சாதியம் போயிட்டே முடியும். நிறைய சொல்லணும். யோசுவா புத்தகம் முதல் அதிகாரத்திலே 7-8 வசனத்திலே பார்க்கிற பொழுது, யோசுவாவில் 1-7-8 வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழிகளெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே. இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். 1-7-8 வசனம். குரலொலிக்கு செவி கெடுத்தான் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? இந்த 9வது வசனத்தை குறிச்சிக்கிடுங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயங்கரமான கருத்தனா இருக்கிறதுக்கு 9வது வசனம் சொல்ல போனாக்க, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, திடமனதோடு கூட இரு, ஏனென்றால் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு வருவேன், உன்னோடு கூட இருப்பேன். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால்
அவருடைய கட்டளை கடைபிடித்து கடந்து வரணும். அப்பொழுது ஆசீர்வாதம். இந்த உலகத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, மறு உலகத்துக்கும் சேர்வதற்கும் ஆசீர்வாதம். இதை பற்றி நான் நிறைய சொன்னேன். ஏன்னா இந்த விவிலியத்தின் காரியங்கள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் பார்க்கிற பொழுது இந்த வசன வார்த்தைகள் ஒன்று நேற்று தினத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் பிளஸிங், குரலுக்கு செவி கொடுக்க போனால் உனக்கு அவுட், குரலுக்கு கேட்டால் மேலே, இல்லை ஏனால் கீழே. அதை பற்றி நேரத்தை தெரிவித்து பார்த்தோம். இதெல்லாம் யார் உணர்ந்திருந்தாரு? இந்த நல்ல கள்ளன், நல்ல குற்றவாளி தான் உணர்ந்திருந்தான். அதனால்தான் அவர் சொல்லுகிறார். அந்த லூக்காஸில் 23ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை பார்க்கும் பொழுது அதில் சொல்வார் இல்லையா, இயேசுவே நீர் ஆட்சி உரிமையோடு கூட வருகிற பொழுது உம்முடைய அடிமையை, இந்த ஏழையை, இந்த மகனை கண்ணோக்கி பாரும் சொல்றார் இல்லைங்களா? இந்த கள்ளன், இந்த பக்கம் இருக்கிற கள்ளன் சொல்றான், ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமையோடு கூட வருகிற பொழுது. எப்படி அவன் சொல்ல முடிந்தது? இந்த வார்த்தை எல்லாம் கேட்டதனால்தான் அவனால் சொல்ல முடியும். அவர் கேட்கிறார், ஆண்டவருடைய அன்பை குறித்து, இரக்க பெருக்கத்தை குறித்து, அவருடைய கிருபை குறித்து அறிந்தது மட்டுமல்ல, அவருடைய இறை ஆட்சியை குறித்து அவன் அறிந்ததினால்தான் அங்கே கேட்கிறான். முதல் நாள் சொன்னோம், இரண்டுக்கும் அவருடைய அன்பை பற்றியெல்லாம் அறிந்திருக்கிறார். அதனால் தான் நீ குற்றம் பண்ணவன், அவர் குற்றம் புரியாதவர், அன்பானவர் அப்படின்னு சொன்னான். இங்கே சொல்லுது நீ ஆட்சி உரிமையோடு கூட வருகிற பொழுது. இன்னைக்கு நீங்களும் நானும், நாம் ஒவ்வொருவருமே அந்த இறை ஆட்சியை பற்றி அறிந்து கொண்டால், இறை ஆட்சியை குறித்து அறிந்து கொண்டால் நாமும் நல்ல கலனை போல, ஆண்டவரே நீ மகா மகிமையோடு கூட வருகிற பொழுது என்னை எடுத்துக்கிடுங்க நாமளும் கேட்போம். அந்த இறையாட்சியில் என்னையும் சேர்த்துக்கிடுங்க, எனக்கு பங்கு கொடுங்கன்னு நாம் கேட்போம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஜபத்தில் என்ன பார்க்கிற பொழுது அவர் என்ன கற்றுக் கொடுத்தார்? நீங்கள் ஆண்டவரை பட்டுங்க, விண்ணகத்து தந்தையே உமது பெயர் தூயதெனப்பட்டப்படுக, உங்களுடைய ஆட்சி வருகன்னு சொன்னார். அவருடைய ஆட்சி வருக, உங்களுடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகில் நிறைவேறணும் அவர் சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? ஆட்சி வரணும். அந்த ஆட்சி எப்படி? இதை பற்றி நான் ஏற்கனவே இந்த தொலைக்காட்சி சொல்லியிருக்கிறேன். விண்ணரசை பற்றி நான் செய்தி கொடுத்துருக்கிறேன், கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து கேட்டவங்க கேட்டிருப்பீங்க, இல்லைன்னா கேட்க. விண் அரசை பற்றி, அவருடைய ஆட்சி வருது பற்றி அவங்க சொல்லிடுவார். அந்த ஆட்சியின் காரியங்களை பார்க்கிற பொழுதின் பிரியமாகலே அது விண் அரசு, அந்த ராஜ்யத்தை குறித்து. இயேசு ஆண்டவர் அங்கே ஜபத்தில் கற்றுக்கிறது மட்டுமில்லை, அவர் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அவர் சொன்னது தான், மனமாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், விண் அரசு நெருங்கிவிட்டது. மனமாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், விண் அரசு நெருங்கிவிட்டது. என் அன்பானவர்களே, அவர் சொன்ன வார்த்தையை அடிப்படையாக வைத்து தான் இந்த மாதத்தில் கூட நான் இந்த புத்தகத்தை தேவவழியின் புத்தகத்தில் எழுதினேன். அதற்கு மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண் அரசு நெருங்கிவிட்டது. விண் அரசு நெருங்கிவிட்டது. அந்த ஆட்கள் மனமாறணும். இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல என் அன்பார்களே, அந்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். சீடர்களை அனுப்புகிற பொழுது அவங்ககிட்ட அந்த சீடர்களை சொல்லி அனுப்பணும். அதுதான், மக்களுக்கு பறைச்சாட்டுங்கள், விண்ணரசை பற்றி நற்செய்தியை அவங்களுக்கு அறிவிங்கள், சொல்லுங்க. விண்ணரசை பற்றி அப்போ சொன்னாதான் கேட்பாங்க, கேட்டா தான் நம்புவாங்க, நம்பினா தான் போவாங்க இல்லைங்களா? ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கும், சொன்னாதான் கேட்பாங்க, கேட்டா தான் நம்புவாங்க, நம்பினா தான் கேட்பாங்க, கேட்டா தான் போவாங்க. என்ன கருத்து? ரோமர் 10ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அதனால தான் சீடர்களுக்கு சொன்னார், ஏசாண்ட சொன்னார், நீ எல்லா இடத்தையும் போயிட்டு உலகம் நற்செய்தி அறிவிங்க சொன்னார். இன்னைக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறது என்றால் விண் அரசை குறித்தான். அன்று நல்ல கலன் அறிந்து உணர்ந்து அது கேட்டது போல இந்த விண்ணத்தை பற்றி தான் நம்முடைய வாழ்க்கையில் விண்ணத்தை பற்றி நாம் கேட்கணும்.
இயேசு விண்ணத்தை பற்றி தேடுங்கன்னு சொன்னார், ஜெபிங்கன்னு சொன்னார், ஜெபிங்கன்னு சொன்னார், அறிவிங்கன்னு சொன்னார், அறிவிங்கன்னு சொன்னார். இது நான் அதிகம் பார்க்கணும். அவர் நம்ம ஜெபம் அந்த விண்ணரசை பற்றி நாம் தேடனாவே நமக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டாகும். மத்தியில் நான் பார்க்குற பொழுது குறிச்சிக்கிடுங்க, படிக்க வேண்டாம், நாங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லத்தான். மத்தியில் 6ஆம் அதிகாரத்தில் 33 சொல்லப்பட்டிருக்கும். முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அவருக்கு ஏற்படுத்தி நீங்கள் தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கணும். மத்தேயு 6:33. 25 நீ படிச்சினாக்கா சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர் கொடுப்பார். உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உனக்கு அவர் கொடுப்பார். அப்போ இறையரசை இங்கே அந்த நல்ல கல்லன் அதுதான் கேட்டான் எனக்கு, ஆண்டவரே நீர் மாட்சி உரிமையோடு கூட வரும் பொழுது என்னை நினைவுக்கு வரும்னு சொன்னார். அதை கேட்ட உடனே இயேசு என்ன சொன்னார்? இன்னைக்கு என்னோட கூட இருப்பேன்னு சொன்னார். இன்றே என்னோடு கூட வான் வீட்டில் இருப்பேன்னு சொன்னார். வசன வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நாம் கேட்கணும், கேட்கணும். நான் சொல்லுகிற பொழுது பார்க்கணும் பிரியமாக்களே, இயேசு ஆண்டவர் அறிவித்தார், சொன்னார், ஜெபிக்க சொன்னார். அந்த நிலையை பார்க்கும்போது மறுபடியும் பிறக்குன்னு சொல்லுகிற பொழுது அதுக்கு கண்ணு பார்க்கணும். அதுக்குன்னு பார்க்கும்போது அறிவியுங்கள், கேடு, அது கிண்டு விண்ணரசை நாடுகள் நல்ல கலன் கேட்டான்னு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருகிற பொழுது இந்த உலகத்தின் தேவையான எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்படும். நீ அதை கேட்கிற பொழுது இங்க உலகத்தில் அது மாத்திரமல்ல, அப்படியே கொண்டு போகின்ற காரியமா இருக்கிறது. நல்ல கல்லன் தெரிந்து கொண்டான். நான் சொல்லுகிற கருத்தை ஒரு சின்ன உதாரணத்தோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அது உதாரணம் அல்ல, சாட்சியத்தின் காரியங்களாக மகிமடையட்டும். அது சாட்சியின் காரியம். என் அன்பானவர்களே, எனக்கு தெரிஞ்சானாக்க எங்கள் ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தார், அவர் மற்ற சமயத்தை சார்ந்தவர். நாங்கள் எங்கள் ஊரில் கிறிஸ்தவர்கள் குறைவு, மற்றவங்களாம் எல்லாம் மற்ற சமயத்தை சார்ந்தவர் தான். அவர் என்கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்ட், அவர் பெரியவர், வயதானவர், அவருக்கு ரெஸ்பெக்ட் இருப்பார். அவர் வீட்டுக்கு இப்படி வீட்டுக்கு தம்பி, அப்பா என்னப்பா நீங்கள் தம்பின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க? இல்லை 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 நீ இப்படி எனக்கு நீ கடவுள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ இப்படி வாழ்ந்துட்டு இந்த கருத்தெல்லாம் அவன் அப்படியே நானும் யார் எங்கே இப்படிலாம் தெரியும். ஆனால் இப்படி உலகத்தை எல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு ஆர்டருக்காக செய்துக்கின்றது தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்பா அவன் தம்பிங்க அவர் கேட்டார். ஒரு நாள் அவர் எங்கள் வீட்டு அவரும் அவன் மனைவி வந்தாங்க. வந்துட்டுக்கு தம்பி உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு கருத்துப்பா, அதுதான் வந்தேன். சொல்லுங்கப்பா. எனக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன், 4 பொட்டை பிள்ளைங்க, ஒரு பையன் தான் சின்ன பையன். அவங்களுக்கு கல்யாணமே ஆகலப்பா. அதாவது சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம் வச்சுக்கான, பெரிய பிள்ளைக்கு யாருக்கும் ஒரு ரத்தம் கல்யாணம் ஆகலப்பா, சின்ன பையனுக்கு வச்சுருக்கு. அப்புறமேல நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், கடவுள் இப்படி தான் கடவுள் ஆண்டவரை பற்றி அவர் எதுக்கு வந்தார், எதுக்கு அடிக்கப்பட்டார், கிரிக்கப்பட்டார், வீரம் கொடுத்தார், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். இன்னும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்குள்ளாக விசுவாச உணர்வுகள் அதிகமாக போனது. சொல்றதுக்கு 4 பட்ட பிள்ளைங்க, கடைசி தான் பையன். இது கல்யாணம் பண்ணலாம், ஆனால் இது என்னைக்குமே ஆகலை. எப்படிக்கும் அப்போ எப்படிக்கும் அப்பா அம்மாவை எப்படிக்கும். நான் இயேசு பற்றி அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ரோமர் பத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அப்படி பண்ண முடியல, அப்படி இருக்கேன். அதில் அவர் மேலே உள்ளத்திலே நம்பிக்கை கொண்டு விசுவாசம் வைத்து அறிக்கையிடுகிற யாவரும் மீட்பு பெறுவார்கள். யூதனுடைய கிரேக்கனுடைய வேறுபாடு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும். யூதனுடைய கிரேக்கனுடைய ரோமர் 10ஆம் அதிகாரம் 11 யூதனுடைய
கிரேக்கனுடைய வேறுபாடு இல்லை. எல்லோருக்கும் ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறபடினாலே அவர் பெயரை சொல்லி மன்றாடுகிற யாவருக்கும் அவர் அளவற்ற நலங்களை புரியான்னு இந்த வசன வார்த்தை அப்படியே அவர்கிட்ட காட்டி அப்பா படிக்குப்பான்னு சொன்னேன். படித்தேன். படிக்கிற பொழுதே கண்ணில் கண்ணு தண்ணி விட்டான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுடைய காரியங்கள் வந்துருக்கு பாருங்க. என் அன்பானவர்களை நான் பெருமைக்கு சொல்லப்படவில்லை. ஆண்டவர் நல்லவர் வல்லவர். என்கிட்ட அவன் கேட்டு போன அடுத்த காலகட்டத்தில் நினைக்கும் இந்த 4 பிள்ளைங்க தெரியலக்கும் 2வது பிள்ளைக்கு மாப்பிள்ளை வந்துட்டான். உடனே அவர் வந்து தம்பி இப்படி மாப்பிள்ளை வந்துட்டான் போய் பண்ணிக்கிட்டுருக்கேன். பெரிய பிள்ளை நான் ஒன்றும் அப்படி நினைக்காதீங்கப்பா. அப்போ ஆண்டவர் நல்லவர்ப்பா, நீ போங்கப்பா செய்யுங்கப்பான்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டான். இவன் ஒத்துக்கிட்டு போன அடுத்த 3வது நாள் இந்த பிள்ளைக்கும் மாப்பிள்ளை. இது போலீஸ்காரன், இது மிலிட்ரிக்காரன். 2 பிள்ளைகளுக்கும் ஒரே நாள் நிச்சயதார்த்தம். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, அவர்களை கடந்து வருகிறது. 2 பேருக்கும் ஒரே நாள் நிச்சயதார்த்தம். அவன் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆச்சரியம். அவன் அண்ணலிருந்து உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசு ஒரு தான் மீட்பர் என்று கடந்து வந்தான். இப்படியாக நற்செய்தி விண்ணரசை குறித்து நற்செய்தி அறிவிக்கிற பொழுது பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில். இதுதான் அவர் சொன்னார், விண்ணரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும், கடவுளுடைய அரசை பற்றி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லா மக்களும். ஓ மை காட் ஜீசஸ், அந்த விண்ணரசை குறித்து தானே அந்த நல்ல கலன் கேட்டேன். உங்களுடைய ஆட்சி வருகிற பொழுது அந்த விண்ணரசை பற்றி பார்க்கிற பொழுது இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அந்த இறையத்திலே கடந்து போக வேண்டும் என்றால் தெய்வீக திருவிழியம் என்ன சொல்லுகிறதை பார்க்கணும். தயவுசெய்து விண்ணரசு யாருக்கு இல்லைன்றதை நான் போய் சொல்லணும் முதல்ல, இல்லைங்களா? இறையாட்சி யாருக்கு இல்லைன்னு சொல்லணும். நல்லா கெட்ட காலம் பற்றி சொல்லணுமல்ல. ஆனால் 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியரில் பைபிள் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் கூட ஒரு கருத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே போகிறது எப்படின்னு பார்க்கணும். 1 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனம் அது புனித பவுல் சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தை சொல்லும் போது இந்த பக்கம் இருக்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. படிக்கணும். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? அப்படி தீங்கிழைப்பவர்களுக்கு இறையாட்சியிலே உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை. உரிமையாக்கி இப்படிப்பட்டவங்களாம் மேலே கொண்டு போய் போடுவாங்களா? இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் மேலே போனாங்க சரி ஆகுமா? பார்க்கணும் மேலே போகிறதுக்கு. இந்த கருத்து எப்படி புனித போடுதா இப்படி தெரிஞ்சுக்கணும் இருக்கு இல்லைங்களா? இதே கருத்தை அங்கே குறித்து சொன்னார். இதே கருத்தை கலாத்தியரில் கூட சொல்வார். கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனத்தை சொல்லும்போது இன்னொரு அழுத்தமாக சொல்லுவார். அவனுக்கு கலாத்தியரில் சொல்லும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20 வசனம் பார்க்கணும். நம்முடைய இந்த நல்ல கலன் கெட்ட கலனுடைய நிலையில பார்க்கும்போது, நல்ல குற்றவாளி கெட்ட குற்றவாளி பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கணும். இதில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வசனம் சொல்லுகிறது, ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாற்றம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். எப்படி அவர் புனித பவுல் சொல்றார் பாருங்க. ஏற்கனவே சொன்னேன், அதே இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன். மேல போக முடியாது சொல்றாரு. அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் பார்க்கணும். அதனால்தான்
அங்கே அவர் சொல்லுகிறார். அந்த வசன வார்த்தையை தான் உள்ளடங்கி அங்கே அந்த சொல்லுகிறார், உங்களுடைய ஆட்சி உரிமை வருகிற பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். அந்த ஆட்சி உரிமை வருகிற பொழுது அந்த மாற்றுகளுக்கு காரியம் என்ன? எப்படி எப்படி தூயாவின் அந்த அவர் விரும்பியது கேட்டார் இல்லைங்களா, அந்த ஆட்சி உரிமைன்னு அதை கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் குண்டு மேலே பார்த்துருக்கேன். யோவானை பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவரே சொல்வார். இயேசு ஆண்டவரே சொல்வார். யோவான் நட்சத்திலே 3ஆம் அதிகாரத்திலே முன்ன சொல்லப்பட்ட பவுல் சொன்னாருங்களா, குறிந்திருக்கும் கலாத்தியன் சொன்னாருங்களா, இங்கே இப்படி சொன்னார். ஆனால் இயேசு ஆண்டவரே ஒரு சொல்றாரு. யோவான் நட்சத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவரும் இறையாட்சியை காண முடியாது என்று. மறுபடியும் பிறந்தால் அன்றி ஒருவரும் இறையாட்சியை காண முடியாதுன்னு உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உறுதியாக இயேசு ஆண்டவர் சில வேலை சொல்லுகிறது, உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன். அப்படின்னு அர்த்தம், அந்த வார்த்தை மிக கடினமான உன்னதமான மகிழ்வான வார்த்தை. அதனால் தான் உண்மையிலும் உண்மையாக உறுதியாக சொல்லுகிறேன். சொல்ல மறுபடியும் என் அன்பானவர்களே, இந்த நாளில் தூயான்னு உணர்த்துறதா அப்படி சொல்லிட்டு வரேன். நான் அவர் சொல்கிறத நான் சொல்லலை என்னாக்க அவர் என் மேலே கோப்படுவார். அதனால தான் சொல்லியே திரும்பி என்னன்னு இருந்தால் சொல்லுவார். என்ன சொல்ல பார்க்கணும், என்ன சொல்றாரு எனக்கு? மறுபடியும் பிறந்தால் அன்றி. அங்கே இயேசு என்று சொல்லுகிற பொழுது யோவான் 3:3 படித்தோம் இல்லையா? அது கீழே பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிகுதம் என்கிற சீடன் அவர் என்ன கேட்கிறாரு, அவர் கேட்கிறாருன்னு சொல்லாரு. பாருங்க அப்படின்னு அவங்க நிகுதம் சொல்றாரு, போதகரே போதகரே, இப்போ எனக்கு 73 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படி அம்மா ஒருத்தர் போய் மீண்டும் பிறப்பேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ இயேசு சார் டே அப்படி இல்லைடா, பாவத்தை பொறுத்த மத்தியிலே இறந்து தூய ஆவிலே பிறக்கணும், அதான்டா மறுபடியும் பிறக்கணும். பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே இறந்து தூய ஆவிலே பிறக்கணும், அதான் மறுபடியும் பிறக்கணும். அப்படியா? பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இறந்து நினைக்கும். பாவ வாழ்க்கையை பற்றி எப்படி எப்படி இனி பாவம் செய்யாதபடி வளர்றது தான் பாவத்தை பற்றி மருந்துக்கும். கருத்துக்களை பார்க்கணும். பாவத்தை பொறுத்த மட்டிலே இறந்து தூய் ஆவிலே பிறக்கன்னு பார்க்கிற பொழுது, தூய் ஆவிலே பிறக்கன்னு பார்க்கும் பொழுது பாவத்தை விட்டுவிடுங்கள். என் அன்பார்களே, இறைவசர வார்த்தைகள் எப்படிலாம் சொல்லியிருக்கிறது. இனிமேல் ஒரு பொழுது இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று கெட்டியான மனதுடனே பிரதனைக்கே செய்கிறோம் சொல்லிட்டு திருப்பும் ஓடிப்பானோம் இல்லை, வென்று வரணும். பாவத்தை பொறுத்து மட்டும் யோவான் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் குறிச்சுக்கிடுங்க. ரோமர் 6:2. பாவத்தை மட்டும் இறந்து விட்ட ஒரு மனிதன் மீண்டும் எப்படி பாவம் செய்ய முடியும்? இதுதான் கருத்து. இனிமேல் ஒருபோது இப்படிப்பட்ட பாவம் செய்யிருக்கு. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கை திருவெளிப்பாட்டிலே பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் குறிச்சுக்கிடுங்க. 21, 27 அது சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்டவங்களாம் முன்ன படித்தார் இல்லை சகோதரர், கலாத்தியில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்டு மேலே போக மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டு அங்கேயும் நுழைய மாட்டான்னு சொன்னால் அதில் ஒரு மார்க் போட்டு கேடு கட்டவர்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸ்டார் குறி போட்டு அக்கா குட்டுக்கா இல்லைக்கா ஒரு ஸ்டார் போட்டு அது நாய்கள்னு போட்டிருக்கோம். ஸ்டார் போட்டு கீழே புக்கு பையில் பட்டுனா காலை நாய்க்கு போட்டுருக்கோம். என்ன அர்த்தம்? நாய் கக்கியனதை மீண்டும் தின்னும். கேட்டுக்கன்னா கக்கிய தின்னும் அப்படின்னு அர்த்தம். செஞ்சதே பாவம் திரும்ப வரைக்கும் தின்னும். அப்படி கிடையாது, பயக்கூடாது. ஓ மை காட், நான் பார்க்கிறோம் தவக்காலத்தில் இந்த கருத்தை நான் சொல்லணும். ஊதாரி மகன் யூதர மகன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான், கஷ்டப்பட்டான், துன்பப்பட்டான், வேதனைப்பட்டான். எங்கள் அப்பா வீட்டில் இப்படி இல்லாமல் இருக்கிற பொழுது
என் வேலைக்காரன்களை இப்படிலாம் உணவு இருக்கும் பொழுது நான் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று அவன் திரும்பி வந்தான். அப்போ வந்தான். அப்போ என்ன சொன்னாரு? என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றான். என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றான். அந்த இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றான் தான் மறுபடியும் பிறக்கிறதல். அப்படி பிறக்கும். அப்போ மீண்டும் வந்தவன் திரும்பி போவானா? அப்பான்னு விட்டு போவானா? போக மாட்டான். ஓ மை காட், ஜீசஸ் ஜீசஸ், இதுதான் இறையாட்சி. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தான் இறைவசன இறையாட்சி இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில வருகிறவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதை நான் சொல்லு. மத்தேயு நற்செய்தியை பார்க்கிற பொழுது 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறவில்லை என்றால், மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறவில்லை என்றால் விண்ணரசிலே நுழைய முடியாது சொன்னார். எப்படி? சிறு பிள்ளைகள் எப்படி? கள்ளம் கபடாற்றவர்கள், ஒரு நிலையும் இல்லாதவர்கள், ஒரு புதிய நிலை கொண்டிருக்கிற மக்கள், அவங்களதான் சிறு பிள்ளைகள். கபடு, சூது, வாது அதெல்லாம் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அங்கே, அப்படிப்பட்ட நிலையிலே மனநிலையிலே வாழ்கிறவர் தான் அங்கே போவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில அப்படி நினைச்சு பார்க்கணும். எப்படி இன்னும் போய்கிட்டு இருக்கு நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கிற பொழுது தானே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மை காட் ஜீசஸ் உள்ளத்தின் ஹரத்திலே கடந்து வருகிறது. இந்த நாளிலே தூய ஆவியான உணர்த்ததை அப்படியே சொல்லணும். நான் முன்ன சொன்ன வார்த்தையை திரும்பவும் மீண்டும் கொண்டு வருகிறேன். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 21 படித்தோம் அல்லவா? திருவிழப்படி, ஆண்டுடைய திருவிழப்படி செயல்படுகளே அங்கே செல்வார்கள். இதெல்லாம் ஆண்டுடைய திருவிழா, சித்தம், திட்டம், ஏக்கம். அதனால்தான் இந்த நாளிலே இந்த செய்தியை கொடு என்று சொல்லியிருக்கிறார். அந்த செய்தியின் காரியங்கள் தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறோம். முது வலப்பக்கம் இருக்கிற அந்த நல்ல கல்லனை, நல்ல குற்றவாளியை பார்க்கிறோம். எதிர்பக்கம் இருக்கிற கெட்ட கல்லன், கெட்ட குற்றவாளியை பார்க்கிறோம். அவர்களுக்கு நீ தந்த ஆண்டவரே காரியங்களை உள்ளத்தின் ஆழத்தில் நினைத்து நாங்கள் கடந்து வருகிறோம். அதன் கருத்துக்களை, மைய கருத்துக்களை தூய ஆவியினால் இந்த நாளிலே கேட்கும்படியாய், உணரும்படியாய் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நல்ல குற்றவாளி எப்படி உம்மை பற்றி அறிந்து செயல்பட்டாரோ அதே போல் நாங்கள் செயல்படவும், உம்முடைய இறை ஆட்சிக்காக நாங்கள் கேட்கவும் தெளிவு கொள்வீராக. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலே உம்முடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிற பொழுது உம்முடைய ஆட்சி எங்களுக்கு தாரும். அந்த ஆட்சியின் காரியங்கள் இவ்வுலகத்துக்கும் ஆசீர்வாதமும் மறு உலகத்துக்கு நிலைவாழ்வும் தருகிறதாய் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அப்படியே ஆசீர்வதியும். யோசுவா சொன்னார், நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவரையே நேசித்து என்று சொன்னார். அதே போல இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும், அவர் குடும்பத்தாரும், அவருடைய ஊட்டார் யாவரும் இளம்பும் ஆண்டவர் இறையாட்சிக்கு உரிமையாய் கடந்து வரட்டும். அதற்காகவே நற்செய்தியை பறைச்சாட்டு என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. இப்படி நற்செய்தியை பறைச்சாற்றிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் விண் அரசுக்கு உரிதாக இருக்கிற காரியமாக இருக்கட்டும். எங்களுக்காக இறங்கி வந்த இயேசுவே, எங்களுக்காக பாடுகள் பட்டு சிலுவிலே ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த இயேசுவே, நோக்கி பார்க்கிறோம், உங்களிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமேன், ஆமேன். you